சூதுகவும், தீயா வேலை செய்யணும் குமார், மாயவன், இப்படி சில படங்களை வந்து இயக்கியவர் நலன் குமாரசாமி. மாறுபட்ட திரைப்படங்களை தந்த நலன் குமாரசாமி அடுத்து இயக்கி வெளிவரப் போகின்ற படம் வா வாத்தியாரே. பாட்டு வா வாத்தியாரே உட்டாண்டே நீ வராங்கட்டி நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டே வந்து அந்த காலத்தில் ஜெய்சங்கர் நடித்த படத்தில் மனோரமா பாடி, அதாவது முக்தா ஃபிலிம்ஸ் படம் பொம்மலாட்டங்கிற படம், ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம். அந்த படம் அந்த 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 பாட்டு, அந்த வா வாத்தியாருங்கிறப்ப அந்த பாட்டு ஞாபகம் வருது. அந்த அந்த பேரில் நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணுற படம் ஸ்டூடியோ கிரீன் தயாரிக்குது. கங்குவா படத்துக்கு அப்புறம் வெளிவர படம் வந்து வா வாத்தியாரே. வா வாத்தியாரனா வாத்தியார்னா எம்ஜிஆர். அந்த வாத்தியார் அப்போ எம்ஜிஆர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறப்ப பார்த்தா இதில் கார்த்தி, கதாநாயகன் கார்த்தி, அவருடைய தந்தையாக வருகின்ற ராஜ்கிரண், ரெண்டு பேருமே எம்ஜிஆர் அபிமானிகள் அப்படிங்கிற மாதிரி தான் படமே வருது. எம்ஜிஆர் சம்பந்தமான ஒரு பாடலே எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்காங்க. ராஜ்கிரண் தீவிர எம்ஜிஆர் ரசிகர்னா, மகனும் கார்த்தியை வந்து எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால தான் டைட்டில் அப்படி வச்சு விட்ருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு. அதாவது எம்ஜிஆரை சொல்வதற்கு, கொண்டாடுவதற்கு திரையுலகம் தயங்கியதில்லை. எந்த நேரத்திலும் அவங்க மேலே திமுக ஆதரவு நிலையை பற்றி சொன்னால் கூட இப்படி ஒரு கதையில் இப்படி ஒரு டைட்டில் நடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிட்டு போங்க, நாங்கள் இப்படி நடிப்போம், இப்படி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்காங்க நலன் குமாரசாமியும் கார்த்தியும். சத்யராஜ் இதில் முக்கியமான வேஷத்தில் நடிக்கிறாரு. சத்யராஜ் எம்ஜிஆர் ரசிகருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அவரும் இணைகின்றார். அப்படிங்கிறப்போ அந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு விளம்பரம், ஒரு வரவேற்பு இருக்கும் என்று நாம் நம்புவோம். வெகு விரைவில் இந்த திரைப்படம் வெளிவருகிறது. வா வாத்தியாரே.